ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தனியார் பொறியியல் கல்லூரிகளில் கட்டணம் உயர வாய்ப்பு, 25% உயர்வு கேட்டு குழுவிடம் விண்ணப்பம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் சார்பில் 25% வரை கட்டண உயர்வு கேட்டு கட்டண நிர்ணய குழுவிடம் விண்ணப்பித்துள்ள நிலையில் நடப்பு கல்வியாண்டில் கட்டண உயர்வு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்த நிலையில் மாணவ மாணவிகள் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக மும்முரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் 25% வரை கட்டண உயர்வு கேட்டு தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் கட்டண நிர்ணய குழுவிடம் விண்ணப்பித்துள்ளன. இந்நிலையில் செலவினங்கள் அதிகரித்துள்ளதால் கட்டணங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என கோரியுள்ளனர். இதனால் வரும் கல்வியாண்டில் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் கட்டணங்கள் உயர வாய்ப்புள்ளது. இந்த கட்டண உயர்வு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் கல்வியியல் படிப்புகளுக்கான கட்டணங்களும் மாற்றப்பட உள்ளன. மாற்றப்படும் புதிய கட்டண அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது பொறியியல் படிப்பு அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கட்டணம் ரூபாய் 50,000 எனவும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கட்டணம் ரூபாய் 85,000 எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்த நிலையில் மாணவ மாணவிகள் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான மும்முரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் 25% வரை கட்டண உயர்வு கேட்டு தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் கட்டண நிர்ணய குழுவிடம் விண்ணப்பித்துள்ளன. மேலும் செலவினங்கள் அதிகரித்துள்ளதால் கட்டணங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என கோரியுள்ளனர். இந்நிலையில் தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் சார்பில் 25% வரை கட்டண உயர்வு கேட்டு கட்டண நிர்ணய குழுவிடம் விண்ணப்பித்துள்ள நிலையில் நடப்பு கல்வியாண்டில் கட்டண உயர்வு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.